என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து பழனியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு 4000 கோடி ரூபாய் தர வேண்டியுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன்படி பழனி அருகே சிவகிரிப்பட்டி ஊராட்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உடனடியாக நிதி தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு 3வது முறை நாட்டினுடைய பிரதமராக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டிட முடிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களால் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய குடும்பங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக 1,15,00,000 குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கடந்த 4 வருடங்களாக அரசு நகர பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து வசதி, கிட்டத்தட்ட 21 லட்சம் பேருக்கு காலை உணவு திட்டம், பிள்ளைகளுக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம், அதேபோல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் ஒளிவுறு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனால் அவர்களுக்கும் 8 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவி. காசை திருடாதே, ஏழைகள் வைத்து நடக்காதே. மோடி 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 என்னாச்சு என்னாச்சு? எங்க பணம் 4034 கோடி என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? எங்க பணம்? எங்க சம்பள பணம் 4034 கோடி என்னாச்சு? சம்பளம் போடு சம்பளம் போடு சம்பளம் போடு சம்பளம் போடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் போடு சம்பளம் போடு சம்பளம் போடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் போடு. பதில் சொல் பதில் சொல், பாஜக அரசை பதில் சொல், பதில் சொல் பதில் சொல், மோடி அரசை பதில் சொல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.